என்னது சந்தை வெறிச்சோடி கிடக்குது, யாரையுமே காணமே. அதிசயம் ஆனால் உண்மை, காண தவறாதீர்கள். எத்தனை ரீலுங்க இன்னைக்கு சினிமா காமிக்கிறாங்க, நாகணி காமிக்கிறோம். எத்தனை அடி காலியா? எத்தனை அடிங்க? 6 அடி. 6 அடி தானா? 6 அடிக்கு மேல தூடு கோச்சுரு போயா. எனக்கு ஒரு சீட் கொடுப்பா, முதல்ல காசு வை. முட்டை சத்தம் சிந்து வடிவியா? மறந்துட்டியா? சோறு மறலையா? போயவள தம்பி அண்ணா கும்பிடுறது கும்பிடுங்க. ஜனங்களை ஏமாத்தி இங்க என்ன வசூல் பண்ற? ஷோ கொட்டாங்க, நாகணி காட்டுங்க. நாகனியா? ஆமாங்க, அது பெரிய நாகணிங்க, நல்ல செட்டப்புங்க. அது இருக்கட்டும், இது ஆறு நடத்துறது, இது ஆறு உள்ள விட்டது நடத்துறவரு அவருங்க. ஐயோ, பர்மிஷன் பக்கத்துல இருக்கிறவங்க காட்டி கொடுத்துட்டானே. எதையாவது சொல்லி சமாளிப்போம். சங்கண்ணா என்ன இது? வந்து என்ன வந்து நாககண்ணிங்க? என்ன நாகனி சோகனிட்டு? இது என்ன சந்தேக சர்க்கஸ் கூடாமா? ஐயோ, சண்டையும் இல்ல சர்க்கஸ் கூடாரும் இல்லைங்க. நான் கன்னியாகுமரி பாறையில படுத்துட்டு இருந்தேன்னா தூங்கி எந்திரிச்சு பாக்கும்போது இந்த நாகண்ணி இல்லைங்க, நாகண்ணிங்க இது என் பக்கத்தால படுத்துட்டு இருந்தது. பாக்குறதுக்கு ரொம்ப அதிசயமா இருந்தது. நம்ம மட்டும் பார்த்தா பத்தாது, ஊர் மக்களும் பாக்கட்டுன்னு இந்த ஊருக்கு முதல் கூட்டிட்டு வந்துட்டேன். அப்படி என்ன அதிசயமா நாகனி? அது நம்மளும் தான் பாதப்படுவோமே. யோ அடாடாடாடாடா, ஏனுங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க, ரொம்ப அழகா இருக்குங்க. ஆனா இந்த மாதிரி நாகனிங்க அழுகுன முட்டை சாப்பிட்டா ஆயுசு கட்டிங்க. என்ற சார்புல உங்க நாகனிக்கு நான் விருந்து வைக்கிறேன். நீங்க போய் 5 முட்டை நல்ல அழுகுன முட்டை வாங்கிட்டு சீக்கிரம் வாங்க. 5 முட்டை போதுமா? எதுக்கு 5 சேர்த்து வாங்கிட்டு வாங்க. சரி. இந்த இடத்த விட்டு நகர்ந்தீங்க, நாகனிய தூக்கி நடுக்கடலை வீசி போடுவாங்க. அப்புறம் எத்தனை வலை வீசா கிடைக்காதுங்க. வசூல் பண்றாங்களாம், வசூல். இந்த பாருங்க, இவங்க பொழப்பு நடத்துறதுக்காக உங்க பொழப்பெல்லாம் கெடுத்து போட்டு தலைக்கு 2 ரூபா வாங்கி இவங்க வித்த காட்டுறாங்க. இவங்களுக்கு நான் ஒரு வித்த காட்ட போறேனுங்க. நீங்க எல்லாம் நாகனிய பாக்கணும். எல்லாரும் இலவசமாவே பாக்கலாங்க. நீங்க ஏனுங்க நாகனி தேடி போகணும்? அந்த நாகனி உங்களை தேடி வருது பாருங்க. முட்டை ரெடி. இது என்ன கரகந்தனத்தனா இருக்கு? அழுகுன முட்டை கேட்டீங்க, அதுக்கா இப்படியா? only 6 months back. அந்த வையே தள்ளு தள்ளு. சாப்பிடு. நாகனி மூச்சு மட்டும் குடிமா, ஏன் முகம் சொல்லிக்கிற? சாப்பிடு. சும்மா கொஞ்சம் படாம குடி. யார்கிட்ட வந்தவங்க ஜாலகெல்லாம் காட்டுறீங்க? குடி. ஏய் ஏய், எங்க ஓடுற? சொல்லுவியா? சொல்ல மாட்டேன். சொல்லுவியா? சொல்ல மாட்டேன். சங்கு சங்கு நிறுத்துங்க. பாமா அவர் வளையக்காரரு, அவரை போட்டு ஏன் அடிக்கிறீங்க? அண்ணா இது என்ன? 50 ரூபா. அண்ணே, இந்த நோட்டை இவன் கிழிஞ்சு போயிரு சொன்னா நான் ஒத்துக்குவேன், அழுக்காயிரு சொன்னா நான் ஒத்துக்குவேன். அண்ணே, இது ஒரு மாதிரி கோயம்புத்தூர் நோட்டாத்திற்கு சொன்னா ஒத்துக்குவேன். சரி அண்ணே, இந்த நோட்டு செல்லாத சொல்றானே. இப்படி இருந்துச்சுன்னா செல்லான்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லுங்க அண்ணே. இத செல்லாதுன்னு சொல்ற உரிமை இந்த இந்தியாவிலேயே ஒரே ஒருத்தருக்கு தான் இருக்குது. யாருக்கு? இதுல கையெழுத்து போட்டிருக்கிறாரு ரிசர்வ் பேங்க் கவர்னர், அவருக்கு தான் இருக்குது. இவன் எப்படி சொல்லாத? ஆமா ஆமா, நீங்க சொல்லுங்க சரிதான். நாம செல்லாதுன்னு சொல்லக்கூடாது. நோட்டு விஷயத்துல சரியா இருக்கு உங்ககிட்ட. சந்தா வசூல் பண்ற பொறுப்பை ஒப்படைச்சு தப்பே இல்லைங்க. அப்ப இந்த மாசம் சம்பளத்தை கூட்டி கொடுப்பீங்களா? சில்லற காசா கொடுப்பேன். ஏன்? அப்பதானே அழுக்கா இருக்கு, கிழிஞ்சிருக்கு, செல்லாது சொல்ல மாட்டீங்க. ஆமா, இது யார் நோட்டுது? என்னதுன்னு? இந்தாங்க. ரொம்ப நல்லதுன்னு. நீங்க போங்க, வசூல முடிச்சிட்டு சீக்கிரம் வந்து சேருங்க. அது எதுக்கு சடவெடுக்கிறீங்க? உங்களை எங்க தானே தேடுறது? ஏன்? நேத்து நீங்க கொடுத்த 5 ரூபாய் நோட்ல நடுச்சல்ற ஓட்ட இருக்குன்னு செல்லாட்டாங்கண்ணே. ஏண்டா, மனுஷ உடம்புல அங்கங்க 9 ஓட்டை இருக்குது, அத பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. 1 ரூபாய் நோட்ல 1 ஓட்டை, அத கேட்க வந்துட்டு அசலூர் காரணா? அப்படி கேட்கறதுக்கு ஆளே இல்ல. அடிச்சு நல்லா எழுதுறா.
எந்த வெட்டி நட துடைக்கிற எந்த சைடுல என்ன துப்புற என்னது எச்செல்லாம் போட்டு அடிச்சுக்கிட்ட இவன் தானுங்க ஒழுங்கா எழுதுங்க ஐயா அசிங்கம் டீச்சர் இது எங்க பரவாயில்ல உங்க மேல காக்கா எச்சம் அதனால என்றா டீச்சர் இடது பக்கம் காக்கா எச்ச பட்டதுனால இன்னைக்கு எதிர்பாராத சந்திப்பு ஒண்ணு நடக்க போகுது. சரி சரி கரெக்டா எழுதிட்டுருங்க, நான் இப்ப வந்துடுறேன். சரிங்க டீச்சர். ஏய் பலாபலன்லாம் சரியா சொல்றியே, நேத்து என் மேல வலது பக்கம் எச்சம் விழுந்துச்சு. என்னடா பலாபலன்? வலது பக்கமா? வண்டி ஏறி வலது கையை காணாம போயிரு. ஐயா என்ன இது ஒன்ற அப்பனுக்கும் உனக்கும் வேற வேலை இல்லையாக்கும்? சந்தையில வந்து இது மாதிரி சூது நடத்தக்கூடாதுன்னு பல முறை சொல்லிக்கலாம்ல. என்ன அண்ணா திருத்தனமா போடுறாங்கண்ணே. என்ன திருத்தனமா போடுறாங்க? எல்லாம் நீங்க தான் காரணம். இந்த பாரு, ஒழுங்கா மறுவாதையா கடையை நீங்க காலி பண்றியா இல்ல நான் காலி பண்ணட்டுமா? வளையம் போட்டுதானே? வளையம் போட்டா ஏன் இவரு போட மாட்டாரா? எங்க போட சொல்ல பாக்கலாம். இவர் மட்டும் இன்னைக்கு வளையம் போட்டு என் கடையை காலி பண்ணட்டும், நான் இப்பவே தொழில மாத்திக்கிறேன். கரெக்ட். என்ன கரெக்ட்? அண்ணே பொம்பளை தான் ஆம்பளைய திருத்துவா. இப்ப நீங்க பொம்பளைய திருத்த வேண்டிய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, அதை விட்டுறாதீங்க. அதுக்காக என்ன வளையம் போட சொல்றீங்களா? சூதார் சொல்லுண்ணே, இந்த சவால்ல ஜெயிங்கன்னு சொல்றேன். ஓஹோ, நீங்க அப்படி வளையம் போறீங்களாக்கும்? அதே வளையம் தான். அவனை வளையத்தை எடுத்து கொடு. சோப்பு போட்டாச்சு. பவுடர் பூசியாச்சு. சென்ட் அடிச்சாச்சு. குங்குமம் வச்சாச்சு. இன்னும் போடவே இல்லையே. அண்ணா எனக்கு நம்பிக்கை இருக்கு. குங்குமம் ஃபிக்ஸ் ஆச்சு. அப்பா போச்சு. கதை முடிஞ்சு போச்சு. ஐயோ அப்பா. என்ன ஐயோ அப்பா அம்மா மாட்டா பாத்துட்டு போட்டது போட்டதா சங்கு எல்லா பொருளையும் வாரி வளைச்சு சாக்குல கட்டுங்க, கொண்டு போயிருவோம். சரி. கோவிந்தா. ஏன்பா கண்டிப்பா ஊரை விட்டு போய் தான் ஆகணுமா? சத்தியமா எனக்கு இதுல இஷ்டம் இல்லம்மா. ஆனா காலத்தின் கட்டாயம் நம்ம போய் தான் ஆகணும். வேற என்ன பண்றது? டேய் நீயாவது சொல்லண்டா. அவன் எப்படி சொல்லுவான்? அவன் தான் இந்த ஒரு பெரிய பண்ணையாராட்ட கை வீசி நடந்துட்டு இருக்கிறானே. பாரு கால் வர்றாரு, கண்டுக்காம கொஞ்சம் நில்லுங்க. ஆமா, என்ன நாகன்னியும் அப்பாவும் பொட்டி படுக்கலை எடுத்துக்கிட்டு ஊரை விட்டு கிளம்பிட்டீங்க? எங்க கன்னியாகுமரிக்காவா? ஏன் கிண்டல் பண்ண மாட்டீங்க? இந்த கண்ணியை குமரியை வச்சுக்கிட்டு உங்க ஊருக்குள்ளார புலப்பத்தான நடத்த விட மாட்டேன்ட்டீங்களே. அப்போ ஊரை விட்டு போறதாவே முடிவு பண்ணிட்டீங்க இல்ல? இங்க பாருங்க, எங்க ஊர் நம்பி வந்துட்டீங்க, இனி எங்கேயும் போக வேணாம். உங்களுக்கு இருக்க இடம், பொழப்புக்கு ஒரு வேலை எல்லாம் நான் பார்த்தாருனுங்க. இங்கே இருந்துருங்க. இங்க இருக்கு சோறுங்க. ஹலோ வாங்க, அப்படி வாங்க. ஏன்டா அவருதான் எல்லாமே பண்றேன்ட்டாரா? அது என்ன பர்டிகுலரா சோத்த பட்டி கேக்குறேன். நடுற நாய ஒரு வேலை போட்டு தாரேன் ஊர்ல இருங்கன்னு தான் சொன்னேன். அதுக்கே உங்க அப்பா உன்னை அம்பது விட்டு போறாரு. இல்லீங்க, அவர் எப்பவுமே இரு இது என்ற துண்டல்ல. எல்லாரும் ஒரு நாளைக்கு 3 நேரம் சாப்பிடுறாங்க, நீங்க என்ன 7 நேரம் சாப்பிடுறாங்க? அண்ணே ஏனுங்க, ஊரே உங்களுக்காக கட்டுப்படுது. அப்படிப்பட்ட நீங்க வாரத்துக்கு ஒரு நாள் எனக்கு நீங்க கட்டுப்பட்டே தீரணும். இப்ப என் பிடிக்குள்ள இருக்கீங்கல்ல, அதை சொல்றேன். சரி போதும் போதும் போதும், எண்ணெய் தூத்துங்க. கண்ணுல இருந்து ஆரம்பிக்க போறேன். கண்ணை திறங்க. குப்புறப்படுங்க. முதுகு என்ன தேய்க்கணும்? சரி தேய்ங்க. சீக்கிரம். அம்மா தாயே, நான் உன்கிட்ட வியாபாரம் பண்ணது தப்புதான். தெரியாம வியாபாரம் பண்ணிட்டேன். நான் புள்ள குட்டிக்கார, என்னை இப்படியே விட்டுருமா? இந்த ஊர் பக்கமே தலை காட்ட மாட்டேன். சும்மா போலமாத. என்ன கூட்டமா வர்றாங்க? அதோ அண்ணனே வந்துட்டாரே. ஓஹோ, இவர்கிட்ட தான் சொல்ல போறீங்களா? என்ன ஒரே கூட்டமா வந்திருக்கீங்க? டொனேஷனா? No no, tension. You see, this bangle seller created a problem to this. தமிழ்ல சொல்லு. இந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைங்க.
இந்த பொண்ணுனால ஏகப்பட்ட பிரச்சனை, இதுக்கே பிரச்சனையா? பிரச்சனை எனக்குங்க. என்னன்னு சொல்லுங்க. நீ சும்மாரியா, நான் சொல்றேன். புதுசா வளையல் போடணும்னு நினைச்சேன். இந்த ஆளு கிட்ட சொன்னேன். எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த ஆளு என் கைய தொடலாம். வளையல்காரன் கைய பிடிச்சு போடாம கழுத்தையா பிடிச்சு போடுவான். அது நெக்லஸ் போடும்போது. நீங்க சும்மா இருங்க. சரி. ஒரு வயசு பொண்ணு கைய ஒரு ஆம்பளை எப்படிங்க தொடலாம்? இது என் மான பிரச்சனை. இந்த பாருமா, வைத்தியம் பண்றவனும் வளையல் போடுறவனும் தொடாம எப்படி சொல்லி பார்க்க முடியும்? யோ, அதெல்லாம் நம்ம கிட்ட நடக்காது. வளையல் போடுறவனா இருந்தாலும் சரி, வைத்தியம் பாக்குறவனா இருந்தாலும் சரி, ஏன் கைய தொடவே கூடாது. புரிஞ்சுதா? அப்ப இந்த பிரச்சனை தீர்க்கவே முடியாது போ. ஏயா, அன்னைக்கு நீ எதையுமே தொடாம என் பொருள் மேல வளையம் போட்டு என் கடையில காலி பண்ணல. அது பொருளுமா, நீ பொண்ணல்ல. பொண்ணா இருந்தாலும் கைய பிடிக்காம வளையல் போடணும். அவன் தான் ஆம்பளை. அப்போ இவரு உன் கைய பிடிக்காம வளையல் போட்டுட்டாருன்னா இவர் ஆம்பளன்னு நீ ஒத்துக்கிற? ஆட போட்டுட்டாருமா, என்ன பண்ணுவ? அப்படின்னா அவருக்கு பொண்டாட்டி ஆடுவேன். வளையல் எங்கப்பா? சங்கு, வளையல போட்டா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுது. நீங்க பாட்டுக்கு வளையல் எடுக்குறீங்க. இந்த பாருங்க, அந்த பொண்ணு ஏதோ வில்லங்கத்தோட வந்திருக்குது. நாம எதுலயே மாட்டிக்காம கப்புன்னு ஓடி போயிருவோம். அது இவ்வளவு பேரை கூட்டிட்டு வந்து சவால் விடுது. இதை நம்ம சமாளிக்கல, நம்ம கௌரவம் என்ன ஆகுறது? வளையல போட கல்யாணம் பண்ணும்ல, கௌரவம் நிக்குமே. ஐயோ, ஒரே குழப்பமா இருக்க. இதுல ஒரு குழப்பம் இல்ல. நான் உங்களுக்கு சொல்ல, எனக்கு சொல்லிக்கிறேன். நீங்க ஏன் குழம்புறீங்க? கௌரவம் தான் முக்கியம். அப்படிங்கிறீங்க. சரி, இன்னைக்கு எப்படி போட்டுறேன்? வளையல விடுமா? குடியா. இந்த சவால்ல மட்டும் நீ ஜெயிச்சிட்ட, நீ தான் என் புருஷன். அண்ணன் மாட்டியாச்சு. சுத்தமா மாட்டியாச்சு. டேய், முத்துனதாங்க பறிச்சு போடு. ஏலச பறிச்சு போட்டுனா அவ்வளவுதான். என்ன பண்ற நீ? மரம் ஏறங்க. ஆமா, அந்த ஆளோட சுத்திக்கிட்டு இருந்தவன் தானே நீ? ஆனா அந்த ஆளு வேலை வெட்டில இருக்கான். நீங்க மனசு வச்சீங்கன்னா நான் மரம் ஏறி பொழைச்சுக்கணுங்க. ஆமா, உனக்கு மரியாதை பழக்கம் இருக்கா? ஓ, எவ்வளவு மரம் ஏறி இருக்கிறேன். அந்த ஆளோட சேர்ந்து எவ்வளவு திருடி இருக்கிறேன். நம்ம மரத்துல மாட்டுங்க. நான் பிறந்த யோகியனுங்க. எனக்கு ஆளுக பத்தாக்குறையா தான் இருக்குது. கூலி விவரத்தையில ஒழுங்கா பேசி முடிச்சுக்குவான். ஒரு மரத்துக்கு 1 ரூபாய் கூலி. 1 ரூபாயா? அட தூ. அடிக்கிறீங்க? ஏன் அடிக்கிறீங்க? 1 ரூபாய் கூலிய காலு துப்புறாங்க. நீங்க தான் கூட்டி கொடுத்தா ஏண்டா என் மூஞ்சிய பார்த்தா கூட்டி கொடுக்குற மாதிரியா இருக்கு? அடிக்கிறீங்க? 1 ரூபாய கேவலமா பேசிட்டானே இந்த பேய். ஐயா, இங்க நோட்டு பிரச்சனையா? இவன் நோட்டை கேவலமா பேசலன்னு இந்த நாட்டையே கேவலமா பேசிட்டு இருக்கிறான். அப்படி என்னதான் பேசுன? அது வந்து நீ பேசாத, நான் சொல்றேன்டா. அட, 50 ரூபாய் நோட்டை தூக்கி எறிங்க, 100 ரூபாய் நோட்டை போட்டு மிதிங்க, 500 ரூபாய் நோட்டை காத்துல பறக்க விடுங்க. நான் ஏன்னு கேட்க மாட்டேன். நல்லா பாருங்க, எல்லா நோட்டுலையும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு தான் பிரிண்ட் பண்ணிருக்கேன். ஆனா 1 ரூபாயில மட்டும்தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு பிரிண்ட் பண்ணிருக்கேன். 1 ரூபாய் நோட்டை மதிக்காதவன் இந்த நாட்டையே மதிக்காதவன். எவன் 1 ரூபாய் நோட்டை மதிக்கிறானோ அவன்தான் இந்தியன். ஆமா, இது எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? அண்ணா, நான் எங்கேயோ இருக்க வேண்டியவன், ஆனா இங்க இருக்கேன். ஏன்? நான் ஒரு இந்தியன். ஆமா ஆமா, இவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்கிற உங்களுக்கு நிச்சயமா சம்பளம் நிறைய கூட்டி கொடுக்கணுங்க. நன்றி. நாளையில இருந்து 1 ரூபாய் கூட்டி தரணுங்க. இப்படி இப்படி சங்கு, இப்படி சங்கு, எதுக்கு இந்த ஆளு இப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்கற? எப்படி அவன் சொல்லலாம்? அப்படி என்னதான் சொன்னா? அதை என் வாயால சொல்ல மாட்டேன். சரி, நீ உன் வாயால சொல்லு. சொல்லுவான் அவன், சொல்லிடுவான் அவன். சொல்லக்கூடாதுதான், ஆனா சொல்லுவேன். சொல்லியா?
மனுஷனோட ஆரம்ப காலத்தை பத்தி சொன்னங்க. சொன்ன உடனே அடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. மனுஷனுடைய ஆரம்பமா? அப்படி என்னதான் சொன்ன? See there. ஓ மங்கி. குரங்கில இருந்து பிறந்தவன் மனிதன் சொன்னானா? நீ சொல்ல ஆரம்பிச்சியா? எப்படி சொல்லலாம்? எப்படி சொல்லலாம்? சொல்லலாமா நீ? நான் அப்படி தப்பு சொல்லுவியா? ப்ளீஸ் ஹெல்ப் மீ. சொல்லுவியாடா? டேய் சொல்லுவியா? நீங்க சொன்னதானே சொன்னீங்க. நிறுத்துங்கயா. டேய் ஏன் ரெண்டு பேரும் ஒரு ஆளை போட்டு அடிக்கிறீங்க? ஆதி மனுஷன் மாதிரி. ஆதி மனுஷன் மாதிரியா? குரங்குல இருந்து பிறந்தவன் மனுஷன்னு சொல்றாரு. ஆளாளு சொல்ல ஆரம்பிச்சீங்களா? அப்படி கேளுங்கடா. குரங்கிலிருந்து பிறந்தவன் தான் மனுஷன்னா இப்ப இருக்கிற குரங்கெல்லாம் ஏண்டா மனுஷனா மாறல? போயிட்டானுங்களா? நானும் என்னுடைய சர்வீஸ்ல இந்த குரங்குடைய தாத்தாவை பார்த்தேன், கடைசி வரைக்கும் மனுஷனாகாமையே செத்து போச்சு. இதனுடைய அப்பாவை பார்த்தேன், கடைசி வரைக்கும் மனுஷனாகாமையே செத்து போச்சு. இதையும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். மனுஷனாக கூட மாற வேண்டாம், அட்லீஸ்ட் குழந்தையாவது ஆகக்கூடாது. அதனாலதான் சொல்றேன், இனிமே யாராவது குரங்கில் இருந்து பிறந்தவன் மனுஷன்னு சொன்னா நான் குரங்காயிருவேன். என்னடா பாட்டு? என்ன பாட்டு? குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன், கருத்தான பாட்டு. ஏண்டா துண்டு போட்டா கருத்துன்னு சொல்லுவீங்களா? என்ன பாட்டுன்னு சொன்ன? குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன். பாட்டு கேக்குறாங்களா? குரங்கு கழுதுன்ட்டு நல்ல பாட்டு கேட்க மாட்டானுங்க. ஐயோ கைதடா கைதட இல்லடா கைய போடுறா. என்ன சொல்ல விட்டு தோங்குறான்? என்ன வாயிட இப்படி கட்டி தூக்கி கடத்தல போடலாமா? போட்டலாம்டா. ஜனங்க குடிக்கிறது என்ன பண்ணுவாங்க? எங்க சிரிக்கிறாருங்க? சிரிச்சிட்டு போறான்டா. வயசுக்கு பொருத்தம் இல்லாம சம்பந்தம் கெட்ட கணவன் இருப்பேன். நீ கட்டு. நீ கால் நல்லா கட்டுறீங்களா? எதுங்க கிழிஞ்சது போ. இந்த பொண்ணை கூப்பிடறேன்டா. வந்தோடனே வாய் நமக்கு சனின. சரி. மா சுந்தரே, மா சுந்தரே. வாங்கய்யா, எப்ப நீங்க? நாங்க அப்பவே வேண்டுமா வந்து கொப்பம் கை காலெல்லாம் கட்டி அப்பா நல்லா அவங்கடா கடிச்சு கடிச்சு வச்சிட்டு போறா. குடி கொடுப்பா போடா. ஹலோ 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 டே அலல் கை வைக்கல. அடடே வாங்க, எப்ப வந்தீங்க? இப்பதான் அம்மனே ஐயாவுக்கு காபி ஒண்ணு வந்து கொடு. என்னது இது? அம்மனியா அங்கங்க பாக்குற? அத பாரு போடக்காலில் பாரு. எங்க ஊருக்குள்ளார பெரிய மனுஷங்க என் பொண்ணை கடத்துறது மட்டும் இல்லாம என்ன வேற இப்படி கட்டி போட்டுருக்கீங்களே? உன்னை இப்படி கட்டி வச்சாதான் உன் பொண்ணை என் பையனை கட்டி வைக்க முடியும். இந்த கல்யாணத்தை நீயோ வேலனோ தடுக்கவே முடியாது. வீட்டுக்கு வரேன். பெரிய மனுஷங்கிற பேர்ல அநியாயமா பண்றீங்க. சேலம் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்ல, வாய் மூடிட்டு பாட வர்ற படி பசங்க. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.